ஆக்சுவலாக சிக்மண்ட் ஃப்ராய்டு ஒரு விஷயம் சொல்லுங்க பேசல ஞாபகம் வந்தது. எல்லாமே அதுவாக நடக்கிறதுலாம் இல்லை, ரேண்டமாக நடக்கிறது இல்லை, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, அதுக்கு ஒரு முன் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்டாக அமைகிறார் அப்படின்னா ஒத்த எண்ண அலைகள் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் அவங்க ஃப்ரெண்டாகவே செட் ஆகும், இல்லாட்டி நீடிக்காது அப்படிம்பாங்க. அது மாதிரி இந்த நடக்கக்கூடிய சம்பவங்கள் இதெல்லாம் ஜஸ்ட் கோயின்சிடன்ஸ், நம்ம கடந்து போயிடுறோம். ஏதோ ஒன்று முன்னாலே முடிவெடுக்கப்பட்டதுடைய தொடர்ச்சி அது அப்படின்னு உங்களுக்கு அந்த மாதிரி நம்பிக்கைகள்லாம் உண்டா? கண்டினியூஸாக இந்த மாதிரி ஏதோ நடந்துகிட்டே இருந்தால் அப்புறம் நம்பி தானே சார் ஆகணும். அந்த மாதிரி நம்ம தான் ரொம்ப அதுக்குள்ளே பெரிய தாட்ஸ் எல்லாம் இல்லை. பட் ஆனால் ஐ லவ் ஆல் தீஸ் கனெக்ஷன்ஸ். அங்கங்கே அது மாதிரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. இது ஃபன் தானே சார் இது. அவங்க வாயில் இதெல்லாம் சொல்லி கேட்கும்போது இல் ஆல்வேஸ் ஃபன். எனக்கு அந்த இதுவுமே விக்ரம் ரிலீஸுமே பார்த்தீங்கன்னா அப்படி தான் 86 பிறந்த வருஷத்துல தான் விக்ரம் வந்து ஒரிஜினல் விக்ரம் வந்து மே 26 ரிலீஸ்னு நினைக்கிறேன். 36 இயர்ஸ் கழிச்சு நான் விக்ரம் பண்ணும்போது ஜூன் 3 ஒரு வார கேப்பில் 36 வருஷத்தை திருப்பி அதே படமாக இருந்தது. அப்போது இந்த எக்ஸாக்டாக நீங்கள் அது இது வந்து இது கோயின்சிடன்ஸை தாண்டி வேறு இது இருக்குல்ல சார், டாப் கன் மேவரிக். அது வந்து 36 வருஷத்துக்கு முன்னாடி விக்ரம் கூட ரிலீஸ் ஆச்சு. அது 36 இயர்ஸ் கழிச்சு விக்ரம் கூட முன்னாடி ரிலீஸ் ஆச்சு. என்ன கேது? ஆமாம் சார், மேவரிக் டாப் கன். அது இது கோயின்சிடன்ஸ் எல்லாம் இல்லை சார், இது ஏதோ சம்திங் ஏதோ கனெக்ஷன் இருந்திருக்குன்னு. ஆமாம், ஏதோ ஒரு லீடு இருக்குது அப்படின்னு சொல்லி